ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காத்தால ஏச்ச உடனே சுட சுட சாதம் உங்களுக்கு வீடியோ காட்டுற பதஷ்டத்தில் போய் தட்டி எடுத்துட்டேன். தட்டு ரொம்ப சூடாக இருந்துச்சு, அதனால தான் கீழே போட்டுட்டேன். சுட சுட சாதம் குக்கரில் வந்து எல்லா வெஜிடபிளும் போட்டு என்ன சொல்கிறது, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா தக்காளி வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா தேங்காயும் முந்திரியும் அரைச்சி ஊற்றி, ஏன்னா டிஃபனும் கட்டணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு மத்தியானமே கண்டிப்பாக இந்த குழம்பு கரெக்டாக இருக்கும். மத்தியானத்துக்கும் இது ரொம்ப வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறதுல ரொம்ப கஷ்டம், பசங்க சாப்பிட்றதே கிடையாது. கூடவே வந்து எண்ணெய் போடாமல் சப்பாத்தி, ஏன்னா அவங்களுக்கு சப்பாத்தி குத்தமிச்சா பூரி செஞ்சிடலான்னு இருந்தால் ரொம்ப ஆயில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மத்தியானத்துக்கு எனக்கு வந்து களி கலரிங்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து முத்தைன்னு சொல்லுவாங்க கன்னடாவில், அது வந்து கலரின்னு இருக்கிற. ஏன்னா இது அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ட பிறகு எனக்கு ஒரே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு, ஏன்னா ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன்னா அது மத்தியானம் வரைக்கும் சூடாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கையோடு கை செஞ்சுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஒரே போட்டோம்னா நம்மளும் ஒரு 3-4 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். இல்லை மத்தியானம் அதுக்கோசரம் வந்து கலரி எடுத்து வைக்கணும் போல் இருக்கும். அதனால் வந்து இப்போவே வந்து செஞ்சு வச்சிட்டேன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. சப்பாத்தி பார்த்திங்களா, எண்ணெயே போடாமல் சுக்கா சப்பாத்தி அப்படியே எப்படி புசு புசுன்னு வருது. இது வந்து மாவு வந்து நம்ம சுடு தண்ணியிலையோ எந்த பால்லையோ எதுலையுமே பிசைய வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் சப்பாத்தி தவா நல்லா காஞ்ச பிறகு நம்ம திருப்பி திருப்பி போட்டு சுட்டோம்னா நல்லபடியாக சுக்கா சப்பாத்தி நம்மளுக்கு ஈஸியாகவே வரும். அதனால் வந்து பசங்களுக்கும் டிஃபன் கட்டி அனுப்பியாச்சு. மத்தியானம் போல் எனக்கு ரொம்ப பசி, அதனால் வந்து கொஞ்சமாக குழம்பு ஊற்றி நானாக போய் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு மீதி களியை வந்து உருட்டி வச்சுடுவேன். நைட்டுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக சூடாக சாப்பிட்ணுன்றதெல்லாம் கிடையாது. பசிக்கு நம்மளுக்கு கடவுள் எந்த டைம்லேயும் சாப்பாடு கொடுத்துக்கிறாரா, அதை வச்சு நம்ம நன்றி சொல்லிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு தூரப்பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். தூரப்பருப்பு வந்து காலி ஆயிடுச்சு, ரொம்ப விலை ஜாஸ்தி ஆகிட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். 210 ருபீஸ் தூரப்பருப்பு, 210 ரூபா. நிறைய தூரப்பருப்பு மட்டும் வாங்கிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் எமர்ஜென்சிக்கு. அதனால் வந்து கொட்டி வச்சிடலாம். ஏன்னா இதை அப்படியே விட்டோம்னா இது அப்படியே தான் இருக்கும். பசங்களுக்கு துணிங்கெல்லாம் நாளைக்கு போட்டுன்னு போகிறதுக்கெல்லாம் ஐரன் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு இதுவும் டேபிள் மேலே இருந்துச்சு. சரி இதை கூட எடுத்து வச்சுட்டு ஒருடியோ எல்லாத்தையுமே ஒழுங்காக எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கி ஏச்சிட்டு சாயங்காலம் போல் வந்து கொழம்பு வந்து கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஜாஸ்தி ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முருங்கைக்கீரை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சு ஆற வச்சு வச்சுருந்தேன். ஏன்னா மத்தியானம் போலவே க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சரி சாயங்காலமாக வந்து எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரை செஞ்சுக்கின்னு கொஞ்சமாக பசங்களுக்கு மட்டும் தக்காளி சட்னி பண்ணால் அவங்க ஒயிட் ரைஸில் சாப்பிட்டுக்குவாங்க. எங்களுக்கு வந்து சப்பாத்தி இல்லை களி, குருமா குழம்பு இருக்குது. இப்போ கொஞ்சமாக தக்காளி சட்னி செய்கிறேன். எல்லாத்தையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நைட்டு டின்னரையும் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காத்தால வந்து குருமா குழம்பு, சப்பாத்தி பசங்களுக்கு டிஃபன் கட்டிட்டேன். மத்தியானம் வந்து நான் வந்து களியும் கொஞ்சமாக கொழம்புல சாப்பிட்டுட்டேன். ஏன்னா நைட்டுக்கு வந்து ஏன் திரும்ப செய்கிறேன்னா, இது வந்து நம்மளுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் ஒன்று கச்சுக்கிறதுக்கு வேணால் கச்சுக்கிறதுக்கு, அப்படின்னா சிப்ஸு கேட்குவாங்க, எல்லாம் கபாப் கேட்குவாங்க, அந்த மாதிரியெல்லாம் கேட்குவாங்க. இந்த வாட்டி தான் சொன்னேன் இல்லைங்களா, நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறேன். பசங்களுக்கு அவ்வளோவா கொடுக்க போகிறது கிடையாது. எல்லாம் வந்து வெஜிடேரியன்ஸாக மெயின் பச்சை காய்கறிகள், வெண்டைக்காய், பீனஸ், இந்த மாதிரி கீரை வகைகள், கோவக்காய், அதுக்கப்புறம் நூக்கல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கையிலலாம் கொடுக்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். உட்கார வச்சு தட்டில் போட்டு ஊட்டிடலான்னு ஒரு பிளானு. பையந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவர் சாப்பிட்ற ஃபுட்டே வேறு, அதனால் அவருக்கும் தனியாக சமைக்கணும். இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்சமாக தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு நான் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மிக்சியில் வந்து கொஞ்சம் ஒன்றை பாதியமாக அரைச்சிக்குவேன். கீரை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, நீங்களே பார்த்தீங்க இல்லைங்களா, வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு கீரை நல்லா பெரட்டி 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 கொடுத்துனுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை வந்து நல்லா வெந்தால் தான் நல்லபடியாக ஜீரணம் ஆகும், இல்லை வயிறு வலி வரும்.
அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயம், ஏன்னா கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இதை வதக்க விட்டுட்டு, இது கூட வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் போட்டு, வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் சாம்பார் பவுட்ரு இருந்தால் சாம்பார் பவுட்ரு போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் போடல. நைட்டுக்கு தான் கொஞ்சமாக தான், அவங்க 2 பேருக்கு மட்டும் தான், எங்கள் பையனுக்கு எங்கள் பொண்ணுக்கு மட்டும் தான். அதனால் அவங்களுக்கு ஏன்னா இப்போ மத்தியானம் இருக்கிற குழம்பு இருக்குது, எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஏன் சும்மா அதையே தரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட்டு அட்ஜஸ்ட் பண்ணேன் இல்லைங்களா, அதனால தான். கொஞ்சமாக பாருங்கள் இவ்வளோ தான் ஆச்சு. அது பாருங்கள் கொஞ்சமாக நல்லா வதங்கி சுருண்டு வந்த பிறகு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ரெடியாக. அந்த தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தக்காளி போட்டால் ரொம்ப நேரம் கேஸ் கிட்ட நிற்க வேண்டியது இருக்கும் கட் பண்ணி போட்டால். கொஞ்சம் மிக்சியில் வந்து ஒன்றை பாதியமாக அரைச்சி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இந்த முருங்கைக்கீரை வேகிறதுக்கும் இந்த தக்காளி சட்னி இங்கே நின்று 2த்தையும் ஒரே வாட்டி செய்கிறதுக்கு கொஞ்சம் இதுமாதிரி அரைச்சி விட்டு செய்யலாம். ஏன்னா பசங்க தக்காளி கூட எடுத்து வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சட்னியில் தக்காளி பண்ணால் கூட ரைஸில் பிசைஞ்சால் கூட அழகாக வந்து அந்த தக்காளி தோல், தக்காளி எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டுன உடனே கல்லக்காய், தேங்காய், 2 பூண்டு போட்டு கிரைண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். தக்காளி சட்னி கூட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். ஆனால் முருங்கைக்கீரை இன்னும் வேகலை. உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு தக்காளி சட்னி அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிவிடுவேன். அந்த பக்கம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அத்தி அதில் போட்டோம்னா கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் கல்லாக்கொட்டை தேங்காய்லாம் போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குமே, அதுக்கோசரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் அண்ட் தேங்க்யூ.